ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து காலையில் ஒரு சின்ன சண்டை. அதனால தான் வந்து அவங்க சிரிச்சிட்ருக்காங்க, நான் உருன்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஆழிமலை சிவன் ஸ்டாச்சு பார்க்குறது தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். முதல்ல வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோயிலை வச்சு தான் ரிஷிக்கு வந்து தூக்க நேர்ச்சியெல்லாம் பண்ணியிருந்தோம். ஹாய் பாருங்க. ஹாய் ரிஷி அங்க நோக்கு. ஹாய் பாருங்க. ஹாய் ரிஷி பாச்சலோட போ ஓடி போ. இப்போ அங்கே வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக வந்து பூவார் வழியாக தான் நாங்கள் வந்து இப்போ ஆழிமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆழிமலை கோயில் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். இனி அடுத்தது வந்து சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இனி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆழிமலை டெம்பிளுக்கு தான் போனோம். இப்போ இந்த ஆர்ச் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து போனோம். ஆழிமலை டெம்பிள் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியூர்லேருந்து வரவங்க கூட வந்து சிவனோட ஸ்டாச்சு வந்து பார்க்காம யாருமே வந்து போக மாட்டாங்க. இங்கேருந்து வந்து கோவளம் கிட்ட தான் அந்த சிவனோட ஸ்டாச்சு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கடல் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கடல் நோக்கி போயிட்டுருக்கோம். குன்னு இறக்கானு கைஸ், குன்னு இறக்கு. கடல் தெரியுது, கடல் தெரியுது. കോവളത്തിൻ്റെ ഒരു സൈഡ് നമ്മൾ ഇങ്ങനെയാണ് ഇറങ്ങേണ്ടത് അല്ലേ? ഇതിൻ്റെ അപ്പുറത്ത് കോവളം. ഗവൺമെൻറ് ബസ്സുണ്ട്. இங்கே வந்து எங்களோட காருக்கு வந்து 20 ரூபா பார்க்கிங் வாங்கினாங்க. சரி, பார்க்கிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கோயில் தாண்டி கீழே போகணும். இங்கே தான் வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய பஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து அந்த பக்கம் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. காருக்கு வந்து இங்கேயும் பார்க்கிங், இதுக்கு கீழேயும் வந்து காருக்கு வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வரவங்களுக்கு வந்து பார்க்கிங் பிரச்சனையே இருக்காது. நிறைய ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கு. கார் பார்க்கிங் கிட்ட நின்னே வந்து நம்ம கடலை வந்து சூப்பராக பார்க்கலாம். இப்போ இந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கிட்ட வந்து சிவன் ஸ்டாச்சு. கோயிலுக்குள்ளாடி வந்து நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சிவன் ஸ்டாச்சு பார்க்கலாம். அது வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு. நான் போன டைம்லலாம் அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயில் செப்பரேட்டு, சிவன் ஸ்டாச்சு வந்து செப்பரேட், அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ளாடியே வந்து சிவன் ஸ்டாச்சுக்கு போக முடியாது. நம்ம வந்து செப்பரேட் வேல தான் சிவன் ஸ்டாச்சுக்கு போகணும். கோயிலுக்கு வந்து நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே இறங்கிட்டோம். அப்புறம் வந்து சிவன் ஸ்டாச்சு போகிறதுக்கு வந்து முன்னாடி வந்து டிக்கெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ வந்து டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கீழே வந்து கேவ் டெம்பிள் அப்படின்னு வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அது வந்து குகை கோயில். அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிமெண்டில் பண்ண சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. உள்ளாடி வந்து நல்ல அழகாக இருக்குது. நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ வந்து அதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளாடி போய் தான் நம்ம வந்து சிவன் ஸ்டாச்சுவை வந்து பார்க்க முடியும். இப்போ அதுக்கு வந்து கேவ் டெம்பிள்னு நம்ம உள்ளே ஏறும்பவே வந்து நமக்கு வந்து டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் 200 ரூபா டிக்கெட் பே பண்ணி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா அந்த கேவ் டெம்பிள் உள்ளாடியே போனோம். அந்த கேவ் டெம்பிளுக்குள்ளாடி வந்து நம்ம வந்து ஃபோன் வந்து அலோடு இல்லை, நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து அலோடு இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேக்கில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபோன் எல்லாம் வந்து அதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து உள்ளாடி போனோம். இந்த லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள் வந்து உள்ளாடி, அது வந்து
நாங்கள் வந்து எல்லா சிலைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தப்போ வந்து இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தோம். இதுக்கிட்டே வந்து ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் நம்ம வந்து பேக்கில் போட்டோம் இல்லையா, அந்த பேக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். மொபைல் ஃபோனை எடுத்துக்கலாம். இதுலேருந்து வந்து நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வெளியே வந்ததும் வந்து ரிஷிக்கு வந்து அந்த பால்கோவா வந்து சாப்பிட்டே ஆகணும். நாங்கள் இங்கே நின்று வீடியோ எடுத்தப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பக்கம் தெரிகிறது வந்து ஒரு ஷிப்பெலாம் நிற்கிது பார்த்திங்களா, அது வந்து விழிஞ்சம் போட்டு மேலே வந்ததும் வந்து சரியான காற்று வீசுது. அங்கே ஒருத்தர் வந்து சிப்பி ஏதோ எடுத்துகிட்ருக்காங்க கடலுக்கு அந்த பாறையில் நின்று. நான் அதை தான் ஃபுல்லாகவே பார்த்துட்டே இருந்தேன், பயந்துகிட்டே இருந்தேன். அது வந்து அலை வந்து பெருசாக வந்து அடிக்குது. அவர் அதில் நின்று சிப்பியாக என்னவோ எடுத்துகிட்ருக்காங்க. கேவ் டெம்பிள்லேருந்து மேலே ஸ்டெப்பு ஏறி வந்து நம்ம வந்து சிவன் ஸ்டாச்சு வந்து பார்க்கலாம். இங்கே நின்று வந்து ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு கயிறு கட்டி போட்டிருக்காங்க. கிட்டையெல்லாம் நம்ம போக முடியாது, கொஞ்சம் தூரத்தில் நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரிஷியை நிப்பாட்டி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல, இதில் தான் வந்து கேவ் டெம்பிளுக்கு வந்து உள்ளாடி போகணும். கேவ் டெம்பிளுக்குள்ளாடி வந்து ஏசி வச்சுருக்காங்க. வெளியே வந்தது வந்து சரியான சூடு. நாங்கள் வந்தது ஒரு 11 மணி இருக்கும் நாங்கள் இங்கே ரீச் ஆனப்போ. இந்த வெயில் டைமில் வந்து அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து அங்கே ஒரு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு மேட் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் நின்று வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுலேயுமே ரிஷிக்கு வந்து லைட்டாக வந்து சூடு தெரியுது போல். அவன் நின்று உட்காந்துக்கிட்டான் லாஸ்ட்டு. அங்கே நின்று வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஆழிமலை டெம்பிளுக்கு வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும் வந்து இது ஃபஸ்ட் டைமு. அப்படின்னா வந்து இதுக்கிட்ட வந்து கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து முன்னாடி வந்திருக்காங்க என் ஹஸ்பண்டு. ஆனால் வந்து இந்த ஸ்டாச்சு வச்சதுக்கு அப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக தான் ஸ்டாச்சுவை பார்க்குறாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ரிஷியுமே இது ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறது. பீச்சில் வந்து இறங்குறதுக்கு செப்பரேட் வே கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக நம்ம வந்து பீச்சுக்கு போயிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஏன் கண்டினியூஸாக நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம கோயிலுக்குள்ளாடி போனதுலேருந்து வந்து ஃபுல்லாக வந்து கோயிலில் வந்து ஏதோ பூஜை ஏதோ நடக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே அதோட மியூசிக் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கேன். நம்ம போனது வந்து ஃபுல்லாகவே பீச் சைடு தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பீச்லலாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து போகிறோம். வெயில்னால வெளியே எங்கேயுமே இறங்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த பீச் சைடில் வந்து போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இது வந்து இப்போ பூவார் சைடு தான் போயிட்டுருக்கோம். இந்த பூவாரில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து காயல், ரைட் சைடில் வந்து கடல். நம்ம ஆறு இந்த இதுலேருந்துலாம் போகிற தண்ணியெல்லாம் வந்து இங்கே வந்து சேரும். இங்கேருந்து வந்து கடலுக்கு சேரும். இந்த காயிலும் கடலும் வந்து சேர்றது வந்து இந்த இடத்துல தான். இது வந்து கண்டல் காடு வந்து கேரளாவில் வந்து நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ஆலப்புழா அப்புறம் பூவார், இது 2 தான். கண்டல் காடுனா வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க வச்ச பில்டிங்கு. இதுக்கிட்டே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து நிறைய ஷூட்டெல்லாம் இங்கே வந்து எடுப்பாங்க. மெட்டர்னிட்டி அந்த மாதிரிலாம் இங்கே வந்து எடுப்பாங்க. ഇവിടെ ആൾക്കാർ കുളിക്കാനൊന്നുമില്ല. മെയിൻ ഇവിടെ സ്പെഷ്യൽ എന്താണ് ഈ ബിൽഡിംഗ്. പണ്ട് ബ്രിട്ടീഷുകാർ വെച്ച ബിൽഡിംഗ്. அடுத்தது நாங்கள் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பொழிக்கரை தான். இங்கே வந்து பூவார் வந்து போட்டிங் இருக்குது. பூவார் போட்டிங் சர்வீஸ் இருக்குது. அங்கேருந்து போட்டெல்லாம் வந்து இந்த பக்கம் வரும். இங்கே ஒரு மாதம் இருக்காங்க. இவங்களை காமிச்சிட்டு வந்து இந்த போட் வந்து ரிட்டர்ன் வந்து அந்த பக்கம் போகும். இங்கே போட்டிங் வந்து 1500 ரூபாயிலேருந்து 2000க்குள்ளாடி வந்து வாங்குறாங்க. இங்கே போட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப தூரம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கண்டல் காடுக்குள்ளாடி. பூவார் போட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் நான் வந்து இதுவரை வந்து பூவார் போட்டிங் வந்து போனதே இல்லை. எங்கள் வீடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம். ஆனால் நான் இங்கே இந்த ஊருக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் நான் இதுவரை வந்து இங்கே போனதே இல்லை. எல்லோரும் போட்டிங் போகிறத பார்த்து எனக்கும் போட்டிங் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். இன்னும் வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா வந்து போட்டிங் போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.